இன்றைக்கு உங்கள் வாயிலாக தமிழக மக்களுக்கு நாங்கள் சொல்லவிருக்கின்ற செய்தி, தேர்தல் திருவிழா 24 மணி நேரமும் நடைபெற்றிருக்கின்ற நிலையில் டாஸ்மாகை மூடாமல் 100% வாக்குப்பதிவு நடத்த முடியாதா என தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கேள்வியை எழுப்புகிறோம். ஓட்டு போடுவதற்கு பணமும், குடிப்பதற்கு சாராயமும் பிரியாணியும், இதுதான் இந்த தேர்தலிலே எரிபொருளாக, தேர்தல் பிரச்சாரத்திலே தொண்டர்களிடையே எரிபொருளாக இருக்கிறது. கடையை மூடுவது, டாஸ்மாக் கடையை மூடுகின்ற தாமதிக்கின்ற ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு பேரழிவு ஏற்பட்டு வருகிறது என்பதை கிராமங்களிலே பெண்களிடம், சிறுவர்களிடம் போய் பேசினால் அந்த உண்மையை தெரிந்து கொள்ள முடியும். சமீபத்தில் கூட கரூரிலே டாஸ்மாகிலே குடித்துவிட்டு அங்கேயே 3 பேர் சுருண்டு விழுந்து செத்து போனார்கள். டாஸ்மாக் என்பது ஏதோ அரசினுடைய கொள்கை என்பதாக மட்டும் சுருக்கி பார்க்கப்படுகிறது. விற்பனை வரி, கலால் வரி மூலம் ஏறத்தாழ 30,000 கோடி அரசுக்கு வருமானம் என்றால், சாராய ஆலை முதலாளிகளுக்கு இதன் மூலம் 2 லட்சம் கோடி வருமானம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ ஒரு நாள் விற்பனையை கூட இழப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்பதுதான் இன்றைக்கு முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் பொங்கல், தீபாவளி, நியூ இயரு இப்படிலாம் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் டாஸ்மாகுடைய சேல்ஸ் 3 மடங்கு 4 மடங்கு அதிகரிக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். அதுபோல் இந்த தேர்தல் திருவிழாவிலே தினந்தோறும் டாஸ்மாகில் ரொம்ப அதிகமாக விற்பனை நடந்துகிட்டு இருக்குது. எப்படி பணம் பதுக்கலை தேர்தல் ஆணையம் போய் பறக்கும்படை கண்டுபிடிக்கிறதோ, அதுபோல் டாஸ்மாகை பதுக்குவது, டாஸ்மாக் சாராயத்தை வாங்கி விநியோகிப்பது, இதன் மீது எந்த கண்காணிப்பு, எந்த நடவடிக்கையும் முழுமையாக எடுக்கப்படவில்லை. இன்றைக்கு கிராமங்களில், சிறு நகரங்களில் வேலைக்கு போகிறதே இல்லைங்க தொழிலாளிகள். நாங்கள் தேர்தல் வேலைக்கு போகிறோம்னு சொல்கிறாங்க. தினக்கூலிகளாக கரும்பு வெட்டவோ அல்லது ஒரு தின வேலைகளுக்கு போகாமல் நாங்கள் தேர்தல் வேலைக்கு போகிறோம், பணம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு சாராயம் கொடுக்குறாங்க, பிரியாணி வாங்கி தராங்க, இப்படி தாங்க நடக்குது. இந்த தேர்தலில் மட்டும் அடுத்து வரக்கூடிய ஆட்சி எப்படி மதுவிலக்கை முழுமையாக அமுல்படுத்தப்படுகிறதா அல்லது படிப்படியாக அமுல்படுத்தப்படுகிறதா என்பது ஒரு பக்கம் இருக்க, இந்த தேர்தல் காலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் நம்ம இந்த சாராய விற்பனையை பணம் பார்த்துடணும் அப்படின்னு திட்டமிடுறாங்க சாராய ஆலை முதலாளிகள். அதற்கு தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருக்குது. இந்த ஒரு அடுத்த குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். அதே போல் ஜெயலலிதா அம்மையார், நான் படிப்படியாக மதுவிலக்கை அமுல்படுத்த போகிறேன், நான் ஆழ்ந்து சிந்தித்த ஒரு முடிவு, ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன தரணும் தரக்கூடாதுன்னு, நான் தவ வாழ்க்கை வாழ்கிறேன், இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் டாஸ்மாகுக்கு எதிராக போராடியவர்கள் மீது இவர்கள் எந்த வகையான அணுகுமுறையை கடைபிடிக்கிறார்கள்? மதுவிலக்கை அமல்படுத்துன்னு பாடினா தேச துரோக வழக்கு, மதுவிலக்கை அமுல்படுத்துங்கன்னு மாநாட்டில் பேசினா தேச துரோக வழக்கு. இவங்க எங்கேயாவது கூட்டம் போட்டாங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கைது, வீட்டுக்காவலில் சிறை. இன்றைக்கு மூடு டாஸ்மாகை என மதுவிலக்கு பிரச்சாரம் செய்வதற்கு வீடுகளில் போய் நோட்டீஸ் கொடுத்தோம்னா பறக்கும்படை தடுக்கிறாங்க, வழக்கு போடுறாங்க. பேருந்தில் ஏறி மக்கள் மத்தியில் விநியோகித்தோம் அப்படின்னா போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போய் மேலெடுத்து உத்தரவுன்னு ஸ்டேஷனில் உட்கார வச்சுக்கிறாங்க. நாங்கள் டாஸ்மாக் மூடு டாஸ்மாக்குன்னு எழுதியிருந்த அனைத்து சுவரெழுத்துக்களையும் காவல்துறை அழிச்சிட்டாங்க.
தெருமுனை பிரச்சாரத்துக்கு அனுமதி கிடையாது, பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி கிடையாது, அரங்கு கூட்டங்களுக்கு அனுமதி கிடையாது. தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லக்கானியிடம் இதெல்லாம் நாங்கள் நேரில் சொல்லி முறையிட்டோம்னா தேர்தல் தொடர்பான சம்பவங்கள் நடவடிக்கைகள் தான் எங்கள் கட்டுப்பாட்டில். உங்களுடைய மற்ற மதுவிலக்கு பிரச்சனையோ இதெல்லாம் வந்து நீங்கள் தொடர்ந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய காவல்துறையிலே நீங்கள் அணுகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காவல்துறையில் போய் கேட்டோம்னா தேர்தல் ஆணையர்கிட்ட பாருங்கன்னு, தேர்தல் ஆணையர்கிட்ட கேட்டோம்னா நீங்கள் காவல்துறையை பாருங்கன்னு, மொத்தத்தில் ஒரு 10 நாள் இழுத்தடிச்சு அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. அப்போ இங்கே வந்து ஜனநாயக திருவிழா, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக, ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக நடக்கக்கூடிய தேர்தலிலே மதுவிலக்கை பற்றி பேசுவதற்கு, கருத்து சுதந்திரத்திற்கு, இந்த ஆட்சியினுடைய குறைபாடுகளை பற்றி எங்களுடைய கருத்தை பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இது தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் போலீஸ் இருக்குதா, இல்லை அதிமுகவின் கட்டுப்பாட்டில் போலீஸ் இருக்குது, தமிழக போலீஸார் இருக்கிறார்களா? இந்த கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். ஓட்டுக்கு பணம் கொடுத்து சாராயம் கொடுக்கறது தனி விஷயம், ஆனால் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது அதுவும் சாராயத்துக்கு தான் போக போகுது. 2 வருமானம். இதையெல்லாம் வந்து வலியுறுத்தி நாங்கள் தமிழகத்தில் இன்றைய தினம் பல்வேறு மாவட்டங்களில் எங்கள் ஊரில் சாராய கடையை வைப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது, நாங்கள் ஏற்க மாட்டோம் என்பதை மக்களே முடிவு செய்யலாம், மக்களே தீர்மானிக்கலாம். இதற்கு அரசு மூடும் வரை காத்திருக்க தேவையில்லை என்பதை மையமாக வைத்து அந்த ஊர் மக்கள்கிட்ட பெண்கள், பெரியவர்கள், சிறுவர்கள் அனைவரிடமும் ஆயிரக்கணக்கில் கையெழுத்து பெற்று இன்றைக்கு தினம் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தேர்தல் அதிகாரியிடம் மனு கொடுக்கிறார்கள். அவர்களோடு எங்கள் மக்கள் அதிகார அமைப்பு நிர்வாகிகளும் கலந்து கொள்கிறார்கள். 2 நாள் நாங்கள் மூடுறதுன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், நீங்கள் அதற்கான நடவடிக்கை எடுங்க. ஒரு நாள் கூட இந்த தேர்தல் காலங்களில் எங்கள் வீட்டு தந்தை, என்னுடைய கணவர், என்னுடைய தம்பி குடிப்பது அதிகரிக்கிறது, அதனால் இதை நீங்கள் மூடுங்க உடனே அப்படின்னு சொல்லி மனு கொடுக்குறாங்க. 2-3 தினங்களில் மூடுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் வருகிற 5ஆம் தேதி முதல் அந்த கடையை மூடுகின்ற வரை தொடர் போராட்டத்தை அந்த கிராம மக்கள் எந்த கடையின் மீது கையெழுத்திட்டு அதிகாரிகளிடம் கொடுக்கிறார்களோ அந்த கிராம மக்கள் அந்த கடைக்கு எதிராக முற்றுகை, மறியல், பல்வேறு விதமான போராட்டங்களை, தொடர் போராட்டங்களை நடத்த இருக்கிறார்கள். மதுவிலக்கை ஆதரிக்கிறோம், நாங்கள் வந்தால் அமுல்படுத்தியே தீர்வோம் என சொல்லக்கூடிய கட்சிகள் இந்த போராட்டத்திலே தங்கள் கட்சி தொண்டர்களை அனுப்ப வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும், பங்கேற்க செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டி காண்கிறோம். இதுல ஒரு சில கடைகள் மூடப்பட்டதை வந்து உதாரணமா நீங்க சொன்னீங்க, அதாவது மக்கள் போராட்டத்துக்கு பிறகு ஒரு சில கடைகள் மூடப்பட்டுச்சு. ஆனா அரசாங்கம் நினைச்சிச்சுன்னா ஒரே நேரத்துல எல்லா கடைகளும் மூட முடியாது. அதான் ஒவ்வொரு கட்சிகளும் சொல்றாங்க. ஏன் நீங்க அரசாங்கத்துக்கு மறுக்கிறீங்க, அவங்க மூட மாட்டாங்க அப்படிங்கிற? இல்லை, நாங்கள் நம்புறதுக்கு இல்லை, நம்புன்னா அவங்க செய்து காட்டட்டும்ங்கிறேன். இப்போ ஜெயலலிதா அம்மையார் மூடுவதற்கு என்ன தடைன்னு கேட்குறேன். தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு டெக்னிக்கலாக பேசுகிறீங்க, தேர்தல் ஆணையம் மூட முடியாதுன்ட்டு. ஜெயலலிதா அம்மையார் மூடுவதற்கு என்ன தடை, ஏன் மூடலை? இல்லை, நீங்கள் அரசை நம்பணும்னு சொல்கிறீங்களா? அரசை நாங்கள் நம்புகிறோம், கேளுங்க. இப்போ பண்ண முடியாது, 5 வருஷமாக அவங்க இருந்தாங்கல்ல, சசி பெருமாள் செத்த போதே பண்ணியிருக்கலாம்ல. சரி, குறைந்தபட்சம் நான் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டு உண்ணாமலர் கடையை மூட முடியாதுன்னு 1.5 வருஷமாக கடையை மாத்திரம்னு சொல்லி அதனால தானே அவர் செத்து போனார். அதற்கு ஒரு சின்ன இரங்கல் கூட தமிழக அரசு, அவர் போராட்டத்தை கொச்சப்படுத்தினாங்க அதிமுக அரசாங்கம். அவர் வந்து காந்தியவாதியான்னு கேள்வி கேட்டாங்க. அவர் இப்போ டவர் மேலே ஏறின போது கூட வாக்குறுதி கொடுத்துருந்து அவரை காப்பாற்றிருக்கலாம்ல. நாங்கள் படிப்படியாக மூடுறோம், இல்லை நாங்கள் ஒரு சில கடைகளை மூடுறோம்னு சொல்லியிருக்கலாம்ல. எத்தனை முறை போராட்டம் அறிவிச்சாங்க உண்ணாமலை கடையில். அதனால் இந்த அம்மா மூடுவதற்கு 1000 சந்தர்ப்பங்கள் இருந்து 1000 அழுத்தங்கள் இருந்துச்சு, ஏன் செய்யல? சாராய ஆலை முதலாளிகளுடைய லாபத்திற்காக, தன்னுடைய மிடாசு சாராய ஆலை லாபம் குறையக்கூடாது என்பதற்காக தான் அந்த அம்மா தயங்குறாங்க. இந்த மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடிய வாக்குறுதிகள் அளிப்பதா அதிமுக மட்டும் ஆளும் கட்சி மட்டும் சொல்றீங்க, இல்லை எல்லா கட்சிகளையும் நீங்க சொல்றீங்க? இப்போ ஒரு கலெக்டர் இருக்கிறாருன்னா அந்த கலெக்டர் என்ன பண்ணுறாரோ அவர்கிட்ட தாங்க பேச முடியும். போன கலெக்டரை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு அந்த கலெக்டர் கேட்க மாட்டாரா? கலெக்டர் போய் மனு கொடுக்குறேங்க, எங்கள் ஊரில் தண்ணி வரல, சாக்கடை வரல, ஏதோ ஒரு பிரச்சனையாக கலெக்டர் கொடுக்குறோம். இப்போ இருக்கிற கலெக்டர்கிட்ட தான் நம்ம பேச முடியும். இப்போ திமுகவோ மக்கள் நல கூட்டணி யார் ஒருத்தர் வந்து மீண்டும் மதுவிலக்கை அமல்படுத்தாமல் அவங்க ஏமாத்தினாங்கன்னா மீண்டும் போராடி தாங்க ஆகணும். மக்களை நம்பி தான் போராட முடியுமே தவிர கட்சிகளை நம்பி எதுக்கு போகணும்னு கேட்குறேன்.
இது மதுவிலக்கு மட்டும் கிடையாதுங்க. மணல் கொள்ளையில் எந்த கட்சிகள் முன்னாடி நின்று போராடி இருக்கிறாங்க மக்களை தவிர? கிரானைட் கொள்ளையில் மக்களை தவிர எந்த கட்சிகள் முன்னாடி நின்று போராடி இருக்காங்க? தாது மணல் கொள்ளையில் மக்களை தவிர எந்த கட்சிகள் முன்னாடி நின்று போராடி இருக்கிறாங்க? எண்ணற்ற வழக்குகள், பொதுநல வழக்குகள் மக்கள் தான் போட்டிருக்காங்க, எந்த கட்சியும் போடலை. அப்போ கட்சிகளை நம்பி நீங்கள் கோரிக்கையை ஒப்படைச்சிட்டு கட்சியை நம்புங்கன்னு ஏன் சொல்கிறீங்க? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்குறேன். அவங்க செய்வாங்களா? நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? கேள்வி கேட்பவர்கள் இந்த கட்சிகள் வந்தால் இதை செய்வார்கள் என கேள்வி கேட்பவர்கள் உத்தரவாதம் கொடுப்பார்களா? சரி, இப்போ தேர்தல் ஆணையம் எப்படி வந்தான்னு சொல்றீங்கன்னா, டாஸ்மாக் நடத்துறது கவர்மெண்டோட பொறுப்பு, விற்பனையாகிறது அதிகமாகிறது குடிக்கிறவங்க விற்பனை. இந்த தேர்தல் ஆணையம் இதில் எப்படி வந்தாங்க? தேர்தல் ஆணையம் டாஸ்மாகை மூடுவதற்கு என்ன தடை இருக்கு? இப்போ ஒரு காய்கறி வாங்கிட்டு போனால் கூட பையில் கையை விட்டு செக் பண்ணுறாங்க, நீங்கள் காசு எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு. யார்? சாதாரண ஆள். ஒரு பேக் எடுத்துகிட்டு போனானாக்கா சட்டையில் கையை விட்டு பார்க்குறேன், பையில் கையை விட்டு பார்க்குறாங்க, பஸ்ஸில் போக முடியல. அவ்வளவு இரவு பகலாக ஏற்கனவே லஞ்ச ஊழலில் திளைத்த அரசு அதிகாரிகளை, தாசில்தார், காவல்துறை, இவர்கள் தான் இன்றைக்கு தேர்தல் அதிகாரிகள். லஞ்ச ஊழலில் 24 மணி நேரமும் சாக்கடையிலே நெளியக்கூடிய புழுக்களை போன்று இருக்கக்கூடிய இந்த அரசு அதிகாரிகளை வைத்து, ஊழல் அதிகாரிகளை வைத்து இன்றைக்கு தேர்தல் ஆணையம் நேர்மையாக மக்கள் லஞ்சம் வாங்கிடக்கூடாது, மக்கள் பணம் வாங்கிடக்கூடாது என்பதை நிலைநாட்ட முயற்சிக்கிறது. இது எவ்வளவு கேள்வி கூத்தான விஷயம். மக்களுடைய பிரதிபலிப்பாக ஒவ்வொரு கட்சிகளும் மதுவிலக்கு கொண்டு வருவோம், படிப்படியாக கொண்டு வருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்க இவ்வளவு நாள் பொறுத்திருந்தீங்க, தேர்தலுக்கு பிறகு ஏன் அவர்கள் செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு? நாங்கள் பொறுத்துலாம் இல்லைங்க, இவ்வளவு நாள் பொறுக்கலாம் இல்லையே. கடந்த 2 ஆண்டு காலமா இருக்குது. மக்கள் அதிகாரம் ஆரம்பித்து 1 ஆண்டு காலம் ஆகுது. அடுத்த ஆட்சி அமைஞ்ச உடனே அவங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அரசாங்கம் காவல் அரசாங்கமா தான் இருக்கு. அவங்க இந்த ஒரு கொள்கை ரீதியான முடிவு எடுக்க முடியாது. இப்ப வேலூர்ல ஏப்ரல் 20ஆம் தேதி அந்த பகுதி வாழ் மக்கள் எங்க ஊர்ல டாஸ்மாக் எங்க ஏரியாவில் கூடாதுன்னு சொல்லி தொடர்ந்து போராடி அந்த கடை மூடப்பட்டிருக்கு இன்றைய வரைக்கும். கோவையில் அட்டப்பாடியில் கடை மூடப்பட்டிருக்கு, தொடர்ந்து மக்கள் போராட்டத்தில் மூடப்பட்டிருக்கு. கடலூர் மாவட்டத்திலேயே விருத்தாச்சலம் தாலுக்காவில் மேலப்பாளையூர்ன்ற இடத்துல அந்த கடை நிரந்தரமாக மூடப்பட்டிருக்கு, மக்கள் போராடி. அதெல்லாம் இந்த கடலூர் மாவட்டம் நடத்தி நாங்கள் நடத்திய போராட்டம். இதில் தோழர் கேட்பது தேர்தல் வரைக்கும் நீங்கள் பொறுத்துருங்க அப்படிங்கிறது. இது தேர்தல் தொடர்பு. இன்றைக்கு தேர்தல் வந்ததால் இந்த கோரிக்கை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். கோரிக்கை என்பது தேர்தலுக்கு முன்பாகவே மக்கள் மத்தியில் இருக்குது. சாராயத்தை மூடணும், விடக்கூடாது. அது கட்சிகளுடைய கொள்கை அல்ல. கட்சி இன்றைக்கு கட்சி தயாரா? டாஸ்மாகை மூடிட்டு தேர்தலை சந்திக்க கட்சிகள் தயாரா? கட்சிகளுடைய கொள்கை டாஸ்மாகை மூட வேண்டும் என்பதல்ல. மக்களுடைய எதிர்ப்புகளால் கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொண்டார்கள். அப்போ மக்கள் தன்னெழுச்சியாக போராடுகிறார்கள். டாஸ்மாகுக்கு எதிராக குமரியானந்தன் கூட காங்கிரஸில் நடைபயணம் போய் மயங்கி விழுந்திருக்கு. பல பேர் இதற்காக பங்காற்றி இருக்கிறாங்க. இப்போ ஆனந்தி அம்மாள், அப்புறம் தென் மாவட்டங்களில் டேவிட் ராஜா, இந்த மாதிரி நிறைய பெயர்களை சொல்ல முடியும். இப்போ சசி பெருமாள், அவருடைய குடும்பத்தினர். இது ஏற்கனவே மக்கள் பிரச்சனையாக இருக்குது. அப்போ தேர்தல் என்பது தேர்தல் கட்சிகளுடைய அஜெண்டா. அதற்கு மக்கள் ஏன் பொறுத்திருக்குன்னு கேட்குறேன். மக்கள் ஏன் காத்திருக்கணும்? இன்றைக்கு ஒரு நாள் என்னுடைய கணவன் குடித்தால் கூட என்னுடைய கணவன், என்னுடைய குடும்பத்தினர் பாதிக்கப்பட போகிறாங்க. பணம், எங்களுடைய குடும்ப பணம் பாழா போகுது. அப்போ நான் எதற்கு காத்திருக்கணும்னு கேட்குறேன். அதே மாதிரி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு அதிகம் தேவை. ஏன்னா குடிக்கிறதே மக்கள் தானே, பொதுமக்கள் பெரும்பாலும். அதாவது லஞ்சம் ஏன் வாங்குறீங்கன்னு கேட்டால் லஞ்சம் ஏன் கொடுக்குறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இது நீங்கள் லஞ்சம் வாங்குற அதிகாரியை நீங்கள் உள்ளே போடுங்க, நீங்கள் லஞ்சம் கொடுக்குறது அப்புறம் பேசலாம். அதே மாதிரி மக்கள் சாராய கடையை மூடினா குடிக்கிறவருடைய எண்ணிக்கை குறைய தானே செய்யும். கடையை மூடிட்டா குடிக்கிறவர் கண்டிப்பாக ஒரு 75-80% குறைய தானே செய்யும். கள்ள சாராயத்தை நாடியோ அல்லது எலைட் பாரை நாடியோ போகக்கூடியது ரொம்ப குறைவான நபர்கள் தானே. இன்றைக்கி ஆக்சசபிலிட்டியும் அஃபோர்டபிலிட்டியும் இருக்கிறதுனால தானே அதிகமாக குடிக்கிறாங்க. அதனால் குடிக்கிறாங்கன்ற மாதிரி அப்படி மக்கள் மீது சொல்ல முடியாதுங்க. ஒரு அரசு அப்படி பார்த்தா சமூகத்தில் நம்ம எதையுமே பேச முடியாது. மதுவிலக்குக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடுற சசிபெருமாள் இதையடுத்து அவர் நடத்துகின்ற அமைப்பு திமுக மதுவிலக்கு தமிழகத்தில் கொண்டு வரப்படும் அவங்க தெரிவிச்சதை எடுத்து ஆதரவு தெரிவிச்சாங்க. ஸோ உங்களுடைய எல்லா உதாரணத்திலும் இருக்கக்கூடிய சசிபெருமாள் ஏன் உங்களுடைய அமைப்பும் திமுகவுடைய அந்த மதுவிலக்கு தொடர்பான ஆதரிக்கிறீங்களா? அதாவது மதுவிலக்கு திமுக மட்டும் இல்லைங்க, மதுவிலக்கை யார் அமுல்படுத்தினாலும் அதை நம்ம வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம். மதுவிலக்கு போராட்டத்தை நம்ம ஆதரிக்கிறோம், அந்த கோரிக்கையை ஆதரிக்கிறோம். ஆனால் தேர்தல் நேரத்தில் அதை பேசுவதால் இப்படி ஒரு அரசியல் சாயம் இப்படி பார்க்கப்படுது, தவறாக பார்க்கப்படுது. ஆனால் மக்கள் அதிகாரம் என்பது இப்போ சசி பெருமாளுக்கு மதுவிலக்கு மட்டும்தான் அவருடைய கொள்கை. ஆனால் மக்கள் அதிகாரத்துக்கு இந்த அரசு தோற்று போய்விட்டது, தன்னளவிலே ஆள தகுதி இழந்து விட்டது.
இது மக்கள் நல அரசு கிடையாது. அடிப்படை கல்வி, சுகாதாரம், மருத்துவம், இது அடிப்படை உரிமைகளுக்கு போராடக்கூடிய மக்களை கூட அடித்து நொறுக்குகிறது, ஒடுக்குகிறது. அதனால் இதில் போய் நீங்கள் நம்பிக்கை வச்சு மனு கொடுக்கறது பயன் கிடையாது. அதனால் மக்கள் நீங்கள் உங்களுடைய இறையாண்மையை, அதிகாரத்தை, உங்கள் உரிமையை நீங்களே நிலைநாட்ட வேண்டும், வேறு வழி கிடையாது என்ற பாரிய வேறுபாடு இருக்கிறது. மக்கள் அதிகாரத்துக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, ஒரு அரசியல் இருக்கிறது. இப்போ நீங்கள் டாஸ்மாக் ஒரு போராட்டம் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடையில் அடித்து நொறுக்கப்படும். சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா அது அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு பொருளை நீங்கள் தாக்குறீங்க. ஒரு சட்டவிரோத செயலா நீங்கள் எந்த காலத்தையும் போய் பார்த்துருக்கீங்க? இல்லை, அடிப்பது என்பது நம்ம நியாயப்படுத்தலை, அடிக்கணுங்கிறத நம்ம எங்கேயும் சொல்லலைங்க. இல்லை, அந்த டாஸ்மாக் படத்தை அதை பார்த்தீங்கன்னா உண்மையாக அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் அடித்து நொறுக்கப்படல, டாஸ்மாக் பாட்டெல்லாம் உள்ளார அடித்து நொறுக்கப்படும். அப்போ சட்ட விதிமுறை மீறி ஒரு சூழல் அங்கே நடக்குது. அதை நீங்கள் அப்படி பார்க்கல? இல்லை, அதுக்கு சட்ட ரீதியாக வழக்கு போட்டிருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம் நம்ம சொல்கிறது. ஆனால் ஒரு பெருவாரியான பொதுமக்கள் போராட்டம் என்பது இப்போ கள்ளச்சாராயத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போலீஸு கள்ளச்சாராயம் விற்கக்கூடிய இடத்த ஒரு காவல்துறை இன்ஸ்பெக்டர் போய் என்ன செய்வார்? அடிச்சு நொறுக்க மாட்டாரா? அவர் கேஸ் ப்ராப்பர்ட்டின்னு கொண்டு வந்து கோர்ட்டில் ஒப்படைப்பாரா? இல்லை போலீஸ்காரர் அந்த இடத்துலையே அழிப்பாரா, அடித்து உடைப்பாரா? அப்போ கள்ளச்சாராயம் நல்லச்சாராயம் என்பது சட்டம் என்பது நீங்கள் விளக்கப்படுத்துறீங்க. ஆனால் மக்கள் அதை எதிர்த்து ஏற்கணும்னு கேட்குறேன். எங்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை நான் ஏன் மதிக்கணும்னு கேட்குறேன். இப்போ பிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்டை திருத்தம் பண்ணாங்க மத்திய அரசாங்கம். இப்போ பெங்களூரில் ஆயத்த ஆடை தொழிலாளர்கள் 12 லட்சம் பேர் ஒரு நாள் முழுவதும் போராட்டம் பண்ணாங்க. இதை நீங்கள் சட்டத்துக்குள்ளே வரையறுப்பீங்களா? என்னுடைய வருங்கால வைப்பு நிதியை நான் 58 வயசுக்கு பிறகு தான் எடுக்க முடியும், இப்போ எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாதுன்னு மத்திய அரசு சட்டம் போட்டால் அதுக்கு நான் கட்டுப்படணுமா? இப்போ நீங்கள் இந்த போராட்டத்தை சட்ட வரம்புக்குள்ளார வழக்கு போட்டு ட்ரையல் நடத்துவீங்களா, இல்லை போட்ட உத்தரவை திரும்ப பெறுவீங்களா? அப்போ அரசு என்பது மக்களுக்காக தான். அப்போ மக்களுக்கு விரோதமாக செயல்படும் போது மக்கள் தங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி தான் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அப்போ நான் பேசும்பொழுது சட்டத்தெல்லாம் மதிப்பேன், செய்வேன், இப்போ அதிகாரிகள்கிட்ட பேசுவேன். ஆனால் சாதாரண மக்கள் அதை எப்படி எதிர்கொள்வார்கள்? எதுக்கு தீக்குளிச்சுக்கிறாங்க? எதுக்கு பெத்த குழந்தைய கழுத்தை வெட்டி கொள்கிறாங்க? அப்போ அது அவங்களுடைய உணர்வுகளுக்கு, அவங்களுடைய அறிவு மட்டத்துக்கு எப்படி அதை எதிர்கொள்கிறாங்களோ அப்படி தான் எதிர்கொள்வாங்க.